தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு, ஹலோ கவனிக்கலையா நீங்க? யாருடைய பார்வைக்கு? எவருடைய பார்வைக்கு? வார்த்தையை பற்றி தானே பேச. அப்புறம் எப்படி திடீர்னு அவர் வந்தாருங்க? அது அப்படிதான் பைபிள்ல. அப்ப ஆதி திருச்சபையில இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு என்கிறது திட்டவட்டமா அவர்கள் விளங்கி இருக்கிறபடினால தான் அப்படி எழுதுறாங்க. இன்டர்சேஞ்சபிளா வந்து போயிட்டே இருக்கு பாருங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த வார்த்தை தான் நம்ம நியாயம் தீர்க்க போகுது. இந்த வார்த்தைக்கு முன்னால தான் நம்ம கணக்கு ஒப்புவிக்க போறோம். இயேசுக்கு முன்னால தான் நம்ம நியாயம் தீர்க்கப்பட போறோம். அவருக்கு தான் நம்ம கணக்கு, எல்லாம் அப்படிதான் வருது பாருங்க. அப்ப என்ன அருமையா சொல்லியிருக்கு பாருங்க. இந்த வார்த்தை அவர்னு சொல்லுது. இந்த வார்த்தைக்கு கண்கள் இருக்கிறது. அந்த கண்கள் எல்லாவற்றையும் காணக்கூடிய கண்களாக இருக்கிறது. எல்லாம் நிர்வாணமாய் வெளியரங்கமாக இருக்கிறது. அந்த கண்களுக்கு அந்த வார்த்தைக்கு முன்பாக தான் நாம் எல்லாம் நிற்க போகிறோம், நியாயம் தீர்க்கப்பட போகிறோம் எல்லாம் சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு ஒரு ஆழ்த்துவம் உண்டு. இந்த வார்த்தை கிறிஸ்து, இந்த வார்த்தையே கிறிஸ்துவாகி விடுகிறது. கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அப்ப அவரோடு கூட எனக்குள்ள தொடர்பு என்ன? இந்த வார்த்தையோடு கூட எனக்கு இருக்க தொடர்பு தான் அவரோட எனக்கு இருக்கிற தொடர்பு. எல்லாம் கவனிங்க. அவரோட எனக்கு என்ன தொடர்பு? இந்த வார்த்தையோட எனக்கு தொடர்பு இருக்கும் போது அவரோட எனக்கு தொடர்பு இருக்கிறது. 1 தெசலோனியர் 2:13 பார்ப்போம். இதை கானிபேர் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறோம். கானிபேர் என்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஒருவேளை சிலருக்கெல்லாம் தெரியாது. ஒவ்வொரு மொழிபெயர்ப்புகளை பற்றி சொல்றேன். சிலது மொழிபெயர்ப்புகள் ரொம்ப உதவுது நமக்கு. ஏனென்று சொன்னால், சிலர்லாம் மொழிபெயர்க்கும் போது சில காரியங்களை கருத்தில் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். எடுத்துக்கொண்டு நமக்கு உதவும்படியாக அந்த வசனத்தை இன்னும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக அதை அங்கே நுழைக்கிறாங்க. இப்போ அதில் பார்ப்பீங்க, இங்கே 2:13 இப்படி சொல்லுது. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, பாருங்க, தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போதுன்னு யார் சொல்றா? பவுல் சொல்லுகிறார். அப்ப இந்த தெசலோனிக்கேயர் தேவனுடைய வசனத்தை இவர் மூலமாய் பிரசங்கிக்க கேட்டு ஏற்றுக்கொண்ட போது, அதான் அர்த்தம். தேவ வசனத்தை எங்களால் கேட்டேன்னு சொன்னா இவங்க பிரசங்கித்ததை பற்றி சொல்றார். ஸ்போக்கன் வேர்ட். இவர்கள் போய் அங்க சொன்ன வார்த்தைகள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப வேத புஸ்தகம் இன்னைக்கு நமக்கு இருக்கிற மாதிரி இல்லை. புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் அன்றைக்கு எல்லாம் ஒன்று சேர்க்கப்படவில்லை. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ஒன்று சேர்க்கப்பட்டது. அவர்களுக்கு வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள்னு சொல்லுறது எதை சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார், என்ன விதமான மீட்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய விளைவுகள் என்ன, எப்படி நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம், இதெல்லாம் தான் பிரசங்கம் பண்ணியிருக்காரு அவர். இந்த பிரசங்கம் பண்ணதான் பிற்பாடு எழுதி இருக்கிறாரு. இப்போ என்ன புத்தகம் எழுத சொன்னீங்கன்னா என்ன எழுதுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே ஒன்று பிரசங்கம் பண்ணிட்டு எழுதுறது வேறையா இருக்குமா? இங்கே என்ன பிரசங்கம் பண்ணுறேன்னா அதான் எழுதுவேன் இல்லையா? அப்போ அவர் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணது தான் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் பிரசங்கம் பண்ண காலத்தில் இப்படி ஒரு புஸ்தகம் அவர்கள் கையில் இல்லை. நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர் பாருங்க. இன்னைக்கு நமக்கு புஸ்தகம் இருக்குது, அதெல்லாம் இவ்வளவு சின்னதாக கூட அச்சடிச்சு கொடுக்குறாங்க, பாக்கெட்லேயே வச்சுட்டு போகிற மாதிரி. இதை விட்டு நம்ம பிரியவே வேண்டியதே இல்லை. பாக்கெட்லேயே வச்சு போய் எந்நேரம் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சீப்பாக வேறு கிடைக்குது. இதை மாதிரி ஒரு சப்சிடைஸ்டு ப்ராடக்ட் உலகத்திலேயே கிடையாது. இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 300-400 ரூபா ஆகுன்றாங்க. ஆனால் சர்வசாதாரணமாக அதை 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன்னா யாரோ இங்கேயோ பணத்தை செலவழித்து இந்த வேத புஸ்தகத்தை எல்லார் கையிலையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இது ரொம்ப சப்சிடைஸ் பண்ணி விற்கப்படுகிறது. அப்போ அவ்வளோ சீப்பாக நம்ம 50 ரூபாய்க்கு இதை வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்கிறோம். இதை வாங்க முடியாதுன்னு சொல்கிற ஆள் இன்றைக்கி யாரும் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். ஆனால் இந்த தெசலோனிக்கேயர் எழுதும்போது அந்த ஜனங்கள் என்ன கேட்டாங்க? வசனத்தை பவுல் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது பாருங்க, அதை தான் கேட்டார்கள். அதுவே எப்படி வேலை செய்து பாருங்க, கவனிங்க. நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இப்ப நல்லா கவனிங்க. சொல்றாரு, என் மூலமா வார்த்தையை கேட்டீங்க. வார்த்தைனா என்ன? ஒரு பைபிள் இல்லைங்க அவங்களுக்கு. இவர் பிரசங்கித்ததை கேட்டார்கள். இயேசுவை குறித்து, மீட்பை குறித்து இவர் பிரசங்கித்ததை கேட்டார்கள். அதை கேட்டபோது அவர் மனுஷ வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனாலே. அப்ப என்ன அர்த்தம்? அவர் பேசும்போது ஏதோ ஒரு மனுஷன் பேசுறாருன்னு கேட்காம
இந்த மனுஷன் மூலமாக தேவனே பேசுகிறார் என்கிற விதத்தில் அதை கேட்டு ஏற்றுக்கொண்டாரலாம். நல்ல கவனிங்க, இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எதுக்கு இத்தனை பேர் நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம்? இங்கே என்ன எக்ஸைட்டிங் நடக்குது? இங்கே என்ன பெரிய மேஜிக் ஷோவாக நடத்துகிறோம்? இல்லை ஏதாவது வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறோமா? ஏதாவது அபூர்வமா சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா? ஒன்றுமே கிடையாது. என்ன? தேவனுடைய வார்த்தைகள் இங்கே புறப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தைகள் வாழ்வளிக்கிறது, அந்த வார்த்தைகள் விடுதலை அளிக்கிறது, அந்த வார்த்தைகள் சுகம் அளிக்கிறது, அந்த வார்த்தைகள் வெற்றியை கொண்டு வருகிறது, அந்த வார்த்தைகள் வாழ்க்கையில நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது. அதனால தான் காலையில எந்திரிச்சு இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இவ்வளவு தூரம் ஓடி வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் இது மனுஷர் வார்த்தையை கேட்கிறதா கேட்காமல் தேவனுடைய வார்த்தையாகவே அதை ஏற்றுக்கொண்டு சொன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இல்லை சொல்றாரு, அது தேவ வசனம் தான் சொல்றாரு. தேவனுடைய வார்த்தையாகவே அதை ஏற்றுக்கொண்டதுனாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அது மெய்யாகவே தேவன். அப்ப நான் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தைகள், நான் பேசுகிற அந்த வார்த்தைகள், நான் சொல்லுகிற அந்த உச்சரிக்கிற அந்த வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள் தான். அது வாழ்வளிக்கிற வார்த்தைகள் தான் என்று அவர் சொல்லுகிறார். இருக்கீங்களா? அப்ப பிரசங்கத்தினுடைய மேன்மையை கொஞ்சம் கவனிங்க. என்ன வேலை செய்து பிரசங்கம் சொல்லி பிரசங்கத்தை கேட்கும்போது என்னத்தை கேட்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். அந்த தேவனுடைய வார்த்தை தேவன் பேசுகிறார், மனுஷன் பேசல, தேவன் பேசுகிறார். மனுஷனுடைய வாய் உபயோகப்படுத்தப்படுகிறது, உதடுகள் உபயோகப்படுத்தப்படுகிறது, நாவு உபயோகப்படுத்தப்படுகிறது, அவன் சரீரம் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் யார் பேசுகிறது? தேவனே பேசுகிறார். தேவனே பேசும்போது அப்ப தேவனே உங்களுக்கு சொன்னா எப்படி சொல்வாரா? அப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகிறது? அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இதை காணிபேர்ல வாசிக்கிறேன் பாருங்க. அந்த மொழிபெயர்ப்பாளர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதை மொழிபெயர்க்கிறார். காணிபேர் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். எபிரேயர் 4:12 முதல்ல வாசிப்போம். The logos of God is a living thing, active and more cutting than any sword with double edge, penetrating to the very division of soul and spirit, joints and marrow, scrutinizing the very thoughts and conceptions of the heart, and no created thing is hidden from him. தடார்னு ஹிம்னு வந்துருது. All things lie open and exposed before the eyes of him with whom we have to reckon. அவர்னு வந்துருது. இங்க காணிபேர்ல பாருங்க, 1 தெசலோனியர் 2:13 காணிபேர்ல பாருங்க. Wherefore, இப்ப நான் வாசித்தேன் இல்லையா அந்த வசனம், தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாவே ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றீங்க இல்லையா, அது உங்களுக்குள் பேலன்ஸ் செய்கிறதுன்னு வாஸ்தவம். இப்ப பாருங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் நல்லா புரியும், தெரியாதவங்களும் நான் விளக்குறேன், பயப்படாதீங்க. Wherefore, I also give continual thanks to God, because when you heard from me the spoken word of God. எப்படி சொல்றாரு பாருங்க. When you heard from me the spoken word of God. அவருக்கு இது புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. இவர் பிரசங்கித்தப்ப என்ன பிரசங்கித்தாரு? அப்ப பைபிள் கிடையாது. என் மூலமாய் கேட்ட தேவ வசனம்னு சொன்னா பைபிள் அப்ப இல்லைங்கிறத இந்த மொழிபெயர்ப்பாளர் கருத்திலே எடுத்துக்கொள்கிறார். அதனால அங்க வெறும் என் மூலமாய் கேட்ட தேவ வசனம்னு சொல்லாம என் மூலமாய் நீங்கள் கேள்விப்பட்ட என்னுடைய வாயிலிருந்து வந்த அந்த தேவ வசனம் அப்படின்னு குறிப்பா சொல்றார். அதனால தான் மொழிபெயர்ப்பாளர்கள் ரொம்ப முக்கியம். சில காரியங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்ப அதுதான் இருந்தது. இவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தை. இவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவர் வாயிலிருந்து வந்தது இவர் வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை. தேவனே அவர்களோடு பேசினார், அது அவர்களுக்குள்ள பேலன்ஸ் செய்கிறது. அப்ப சொல்றாரு, when you heard from me the spoken word of God. சாதாரண இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அப்படி வரல. when you heard from me the word of God னா வருது. இவர் சொல்றாரு, the spoken word of God, you received it not as the word of man, but as it is the truth, the word of God. அப்புறம் பாருங்க, சாதாரண மொழிபெயர்ப்புல which worketh effectually in you வருது. இங்க பாருங்க, but it is the truth, the word of God, who himself works effectually in you that believe. இத தமிழ்ல அப்படியே மொழிபெயர்த்து வாசிக்காம பாருங்க. நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். அவர் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே பலனும் செய்கிறார், பலமுள்ளவராய் கிரியை செய்கிறார். அவர் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறார். இங்கே சொல்லியிருக்கு, அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறன்னு சொல்லியிருக்கு. காணிபேர் எப்படி மொழிபெயர்க்கிறார்? அவர் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே வல்லமையாய்
கிரியை செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் விசுவாசிக்கிற எனக்குள்ளே வல்லமையோடு கிரியை செய்கிறார். அப்ப வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவரே அந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்குள்ளே வந்து அந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்குள்ள வல்லமையாக கிரியை செய்கிறார். என்ன அற்புதம் பாருங்க. இந்த அவர்ன்றது இங்க இவர் நுழைச்சிருக்காரு, கானிபேர். ஏன்னா அவருக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, இப்படிதான் வேத வசனம் சொல்லுது, இதைத்தான் சொல்லிட்டு இருக்குது என்பதை விளங்கி கொண்டு அதை கொண்டு வர்றாரு. இங்க அவர் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறார். அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் வசனத்தை கேட்கும்போது அது விசுவாசிக்கிற இதோட கேட்கும்போது, அதை அப்படியே கேட்டு தேவனுடைய வசனமா ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் அப்படி கேட்கும்போது இயேசுவே அவனுக்குள்ளே அந்த வசனத்தின் மூலமாக வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அவர் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எது கிரியை செய்கிறார்? அந்த வசனம் சொல்லுகிறதை அவனுடைய வாழ்க்கையிலே நடத்தி காட்டும்படியாக அவனுக்குள்ளே கிரியை செய்கிறார். அதனால்தான் பாருங்க, எபேசு சபையில சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சென்றபோது அங்கே so mightily grew the word of the Lord and prevailed. அங்கே தேவ வசனம் இவ்வளவாய் வளர்ந்து பெருகி மேற்கொண்டது என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். வளர்ந்து பெருகி மேற்கொண்டுதான். எது பெருகி மேற்கொண்டது? வசனம். வசனம்னா என்ன? இயேசு. இந்த வசனத்தை இப்போ பிரசங்கம் பண்ண உடனே இயேசு அங்கே உள்ளங்களில் வேலை செய்ய ஆரம்பித்துட்டார். இந்த வசனத்தை கேட்டு விசுவாசித்த மக்களுக்குள்ள இயேசு வல்லமையாய் கிரியை செய்கிறார். இந்த வசனத்தை கேட்டு விசுவாசித்த மக்களுக்குள்ள சுகம் கிரியை செய்ய ஆரம்பிச்சு விடுகிறது, வெற்றி கிரியை செய்ய ஆரம்பிச்சு விடுகிறது, நம்பிக்கை கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறது, ஜெயம் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இயேசுவே வல்லமையாய் கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். இப்ப விசுவாச ஜீவியம் என்கிறது நான் ஏதோ பல்ல கடிச்சிட்டு போய் விசுவாசத்துல இப்படியே செய்யறது கிடையாது. அப்படி கிடையாது. அவர் வந்து உள்ள உட்கார்ந்துட்டு அவர் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இது நான் ஏதோ பெரிய எடுக்கிற முயற்சி அல்ல, நான் ஏதோ அதையும் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படியே ரொம்ப விசுவாசத்துல போறது அப்படி கிடையாது. நான் என்ன பண்ணுகிறேன்? வசனத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்கிறேன், வசனத்தை எடுத்துக்கொள்கிறேன், வசனத்தையே முன்வைத்து வசனத்தையே தியானித்துக் கொண்டிருக்கிறேன். வசனம் வல்லமையை கொடுக்கிறது, வசனம் ஜெயத்தை கொடுக்கிறது, வசனம் எல்லாத்தையும் கொண்டு வருகிறது. அப்ப விசுவாச ஜீவியங்கிறது நான் கடந்து பிரயாசப்படுறது கிடையாது. நான் என்ன பண்றேன்? வசனத்தை எடுத்துக்கொள்ள வசனம் உள்ள போய் வேலை செய்யும். எப்படி சாப்பாடை சாப்பிட அது உள்ள போய் எனக்கு பலனை கொடுக்கிறதோ, அந்த சாப்பாடை சாப்பிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ண என்னுடைய சரீர பலன் வந்து நாளுக்கு நாள் பெருகுகிறதோ, அதுபோல இந்த ஆகாரத்தை நான் சாப்பிட்டு இதை பயிற்சிவிக்க, இது அப்படியே அதுபடி நடந்து கொள்ள இதனுடைய பலன் எனக்குள்ள அபாரமாக வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க போறேன்னு சொல்றவன் என்ன பண்றான்? சரியான சாப்பாடை சாப்பிட்றான், சாப்பிட்டு பயிற்சி எடுக்கிறான், பயிற்சி எடுத்து நாளுக்கு நாள் பயிற்சி எடுக்கும்போது அவன் அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவனுக்கு அதிகமாகி விடுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த ஆகாரமும் இந்த பயிற்சியும் எல்லாம் வந்து அவனுக்கு உதவி செய்கிறது. அவன் உட்காந்துக்கிட்டு எப்படியாவது வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்னு யோசித்துக்கிட்டு இல்லை, அது வேண்டிய சில காரியங்களை செய்கிறான். அதான் விசுவாச வாழ்க்கை. பாருங்க, தேவனுடைய வார்த்தையே உங்களுக்குள் கிரியை செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது இன்றைக்கு. அதனால தான் சொல்லி இருக்குதா, மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிறக்கும். அதனால தான் எரேமியால சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், கிடைத்த உடனே என்ன பண்ண? அதை உட்கொண்டேன். அது எனக்கு என்னவா இருந்தது? என்னுடைய உள்ளத்திலே அது மகிழ்ச்சியும் களிகூறுதலையும் கொண்டு வந்தது என்று சொல்லுகிறான். பாருங்க, சாப்பிட்ட உடனே எஃபெக்ட் உண்டாயிடுச்சு. நிறைய பேர் சொல்றாங்க, ஜெபம் பண்ணுங்க சார், மகிழ்ச்சி வரணும் எனக்கு, இது கொஞ்சம் சாப்பிட்டா மகிழ்ச்சி வரும். ஹலோ, இது அதிகமாக சாப்பிட்டா மகிழ்ச்சி வரும். இதை சாப்பிட்டு இது உள்ள இதனுடைய பலன் பெருக மகிழ்ச்சி அதிகமாய் வந்து கொண்டிருக்கோம். நான் கிடைத்த உடனே அதை சாப்பிட்டோன்னு அது மகிழ்ச்சியும் களிகூறுதலையும் எனக்குள்ளே உண்டு பண்ணுகிறது என்று சொல்லுவாங்க. அப்போ மகிழ்ச்சியும் களிகூறுதலையும் எப்படி வாழுகிறது என்று சொன்னால் இதை சாப்பிட்டு தான் வாழ முடியும் இல்லையா? 107ஆம் சங்கீதத்துக்கு திருப்போம். வார்த்தையிலே தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்பதை காமிக்க சில வாசனங்களை எடுத்தேன். வார்த்தையிலே இயேசு இருக்கிறார், எல்லாம் சொல்லுவோம். வார்த்தையிலே இயேசு இருக்கிறார், வார்த்தையின் மூலமாக இயேசு எனக்குள் வாழுகிறார். 107ஆவது சங்கீதம் 20ஆம் வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எந்த வசனத்தை அனுப்பினார்? ஜீவனுள்ள வார்த்தையாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இப்ப சுகமாக்குறதுக்கு என்ன அனுப்புகிறார்? வார்த்தை அனுப்புகிறார்.
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்ற வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்ளும் போது அவரே நமக்குள்ள வந்து அந்த சுகத்தின் கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். மாம்சமாய் வந்த கிறிஸ்துவை அனுப்பி கல்வாரி சிலுவையிலே பாவத்தையும் வியாதிகளையும் சுமக்க செய்தவர் இப்பொழுது வார்த்தை அனுப்புகிறார். வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அப்ப அந்த வார்த்தையிலே இயேசு இருக்கிறார். வார்த்தை தான் இயேசு. வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார் சொன்னா இயேசுவை அனுப்பி சுகமாக்கினார். இன்னைக்கும் அதே வழியில தான் சுகம் வருகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. அவர் எங்க இருந்தாருங்க? கர்த்தர் தான் மேல போயிட்டார். அவர் கூட போனாரா? அவரும் டீம்ல ஒரு மெம்பரா போனாராங்க? மாம்சத்துல கூட இருந்தாரா? ஆனா எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. அப்ப கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்ய முடியுமா? எப்படி நடப்பித்தார்? அவர்களால் நடந்த அடையாளங்கள்னாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இவங்க என்ன பண்ணாங்க? போய் வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க. வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கிறது, கிரியை நடப்பிக்கப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. அதன் மூலமாக வசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது அவர் அங்கே இருக்கிறார். அவர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்தார். எப்படி கிரியை நடப்பிக்கிறார்? நாம் வசனத்தை பிரசங்கம் பண்ணலாம், கிரியை நடப்பிக்கப்படவே முடியாது. கர்த்தருடைய கிரியை எப்படி நடப்பிக்கிறார்? இன்னைக்கு காலையில கர்த்தர் எப்படி கிரியை நடப்பிக்கிறார்? அதனால தான் நான் இன்னைக்கு காலையில வந்து, ஆண்டவரே வாரும் ஐயா, ஐயா வாரும், எங்க கோயிலுக்கு வாரும் ஐயா, இன்னைக்கு கெஞ்சி கேட்டுக்கிறோம், இங்க வாரும் ஐயான்னு சொல்றது இல்ல. நான் எந்த சொன்ன என்ன பண்றேன்? வசனத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்? ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இன்றைக்கு ஜனங்கள் மனுஷனுடைய வார்த்தையா இல்ல, தேவனுடைய வார்த்தையா ஏற்றுக்கொள்ளும்படி அவருடைய உள்ளத்திலே நீர் கிரியை செய்யும் ஆவியானவரை கொண்டு. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்த வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாக வேணும். அதுக்கு ரிசப்டிவா இருக்க வேணும். அதை ஏற்றுக்கொள்கிற உள்ளம் அவர்களுக்கு தேவை. அதன் அதிசயத்தை அவர்கள் காணக்கூடிய மனக்கண்களை திறந்து தந்தரலும். இவ்வளவுதான் நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டீங்க வந்து வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லும் போது அவர் கூடயே சேர்ந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. வசனத்தை நான் சொல்லலைன்னா அவர் பாட்டு நின்றுட்டு இருக்கிறார். வாருமையா வாருமையானா நான் வந்தாச்சையா. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா வார்த்தை என்ன சொல்லுதோ அதெல்லாம் அவர் செய்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? கஷ்டத்தோடு வந்திருக்கிறவர்கள், துன்பத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லும் போது அப்படி அவரே அவருடைய உள்ளத்தில் நுழைஞ்சு ஒரு கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் தேவையில் அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். சொல்லும் போது அவருடைய வார்த்தையை நான் சொல்லிட்டு பண்ணினால் அவரே இங்கே கிரியை செய்து அவருடைய தேவையில சந்திக்க அங்கே வேலை நடக்கிறது. இருக்கீங்களா? அப்ப கர்த்தரே அவர்களோடு இருந்து கிரியை நடப்பித்தார்னு சொன்னா இப்படிதான் நடப்பித்தார். அவள் வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க, வசனத்தை இவர் என்ன பண்ணாரு? உறுதிப்படுத்தினார். வசனம் சொன்னபடியே நடந்தது. அதான் வசனத்தை உறுதிப்படுத்துவது. வசனத்தை உறுதிப்படுத்தினார். உறுதிப்படுத்துறது நான் கன்ஃபார்ம் பண்றது. இவங்க சொன்னாங்க, சொன்னபடியே அவர் நடப்பித்தார். அவ்வளவுதான். சொன்னது அப்படி நடந்தது. எப்படி நடந்தது? இவர் நடப்பிக்கிறார். அதை சொன்னது அப்படியே நடப்பிக்கிறார். சரி, 28வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அது முன்னால் தான் சொல்றாரு, சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட. எப்படி இருப்பார் கூட? நான் சொல்லுகிறேன், பிரசங்கியார்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் நீங்க எங்க போனாலும் உங்க கூட இருக்கன்றாரு. எப்படி இருப்பாரு? வசனத்தை பிரசங்கம் பண்ணீங்கன்னா கூட இருப்பாரு. வசனத்தை பிரசங்கம் பண்ணலீங்கன்னா நீங்க வந்து தனியா தான் இருக்கணும். அது உங்க வேலையாயிடுது. அது உங்க கஷ்டம், உங்க துன்பம், உங்க ஊழியம், உங்க பிரயாசம், உங்க வேர்வை. ஹலோ, அப்படி செய்யறவங்க செஞ்சுக்குங்க. ரொம்ப பிரயாசப்பட்ட ஐயா, நான் போய் ரத்த வேர்வை சிந்தி ஐயா, ஓடா தேஞ்சு மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு நான் பண்ணுவேன் ஐயா. நீங்க சூட்டு போட்டுட்டு கோட்டும் சூட்டும் போட்டுட்டு இங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க ஐயா. நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் கிடையாது.
நான் ஜாலியாக ஷூட்டும் கோட்டும் போட்டு வந்து பிரசங்கம் பண்ண வேண்டியது. அவருடைய வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். இதுக்கு என்ன பெரிய பிரயாசம்? நான் ஒன்றும் வந்து இங்கே வந்து ஒன்றும் வெட்டவும் இல்லை, முறிக்கவும் இல்லை, மேலேருந்து ஒன்றுத்தி கொண்டது இல்லை, பிரயாசப்பட்டு ஒன்றுத்தி இழுத்துட்டு வரல, அதை பண்ணலை இதை பண்ணலை. நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. அதனால என்னுடைய வேலையை நான் பெருசாக நினைக்கிறது இல்லை, என்னுடைய பிரயாசத்தை நான் பெரிதுபடுத்துறது இல்லை, என்னுடைய வேர்வை நான் இப்படி பண்ணனாக்கும் நான் படாத பாட்டுப்பட்டு துன்பப்பட்டு ஐயா நான் கரைஞ்சு போனேன் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. நான் பண்ணது ரொம்ப குறைவு. நான் பண்ணது வாயை திறந்து இந்த வசனத்தை புரிஞ்சு கொண்டு ஜெபம் பண்ணி ஜனங்களுக்கு சொன்னால் போதும், இந்த வசனம் வேலை செய்யும். ஹலோ, இதுக்கு என்ன பெரிய வேர்வை சிந்த வேண்டியதாக இருக்கு? ஹலோ, இருக்கீங்களா? ஆனா வசனத்தை பிரசங்கம் பண்ணலன்னா இது சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு பறிந்து உங்களோட இருக்கேன்னாரு பாருங்க. சில ஊழியக்காரர் சொல்றாங்க, ஆண்டவரே எங்க இருக்கேன்னு சொல்லி காணுமேன்னு. அவர் சொல்றாரு, உன் வார்த்தை தான் வாயிலிருந்து வருது, இந்த வார்த்தையா வருது. உன் உபதேசத்தை பண்ணிட்டு இருக்கிற, உங்க சபை உபதேசம், உங்க கொள்கைகள், உங்களுடைய இது, உன்னுடைய இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற, நீ பேசு, நீ பிரயாசப்பட்டுக்கன்ற. ஆனா வார்த்தையை பிரசங்கம் பண்ணா எங்க போனாலும் நான் கூடயே இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரையும் கூட இருக்கின்ற. இருக்கீங்களா? இன்னொன்று எபிரேயர் 6:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை காட்டிலும் பெரிய ஒருவர் இல்லாதனாலே தம் பேரில் தானே ஆணையிட்டு கொடுத்தாராம். இல்லையா? சுருக்கமா சொல்ற, தம் பேர்ல, தன்னுடைய பேர்ல ஆணையிட்டு, swore by himself, தன் பேர்ல ஆணையிட்டு கொடுக்கிறார். அப்பனா என்ன? அவர் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு ஆணை ஒன்று கொடுக்கிறார், அதாவது ஓத், ஆணையிட்டு கொடுக்கிறார், சத்தியம் செய்து கொடுக்கிறார். அதை யார் பேர்ல சத்தியம் செய்து கொடுக்கிறார்? தன் பேர்லேயே. அப்ப நான் சொல்லுகிறேன், அவரே இந்த வார்த்தையில இருக்கிறார். இல்லையா? அதே மாதிரிதான் புதிய உடன்படிக்கையும். புதிய உடன்படிக்கையிலே இயேசுதான் அந்த புதிய உடன்படிக்கைக்கு ஷூரிட்டி. அந்த புதிய உடன்படிக்கையின் காரியங்கள்லாம் நிச்சயமா எனக்கு வந்து சேரும் என்கிறதுக்கு அவர் தான் ஷூரிட்டி ஆஃப் த நியூ கவர்னன்ட் என்று எபிரேயர் 7:22 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் நிச்சயமே அவர் தான். அப்ப என்ன அர்த்தம்? அவர் இருக்கிறார், ஆகவே அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். உடன்படிக்கைன்னு சொன்னா வார்த்தை. அப்ப அவர் சொல்லி இருக்கிறார், நானே நல்ல மெய்ப்பன்றாரு. நிச்சயமா அந்த நல்ல மெய்ப்பனா எனக்கு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை கூட இருக்கிறேன் சொல்றார். அப்ப அவர் நிச்சயமா செய்வார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு எதிராக இருக்கிறவன் யார் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே நிச்சயமா அவர் எனக்கு செய்வார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று யார் சொல்லியிருக்கிறது? தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு. அவருக்கு எங்கிருந்து கிடைச்சது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார். பாருங்க என்ன சொல்றாரு அவரு. அத்தரா எனக்கு நான் ஒன்றும் வேர்வை சிந்தி நான் ஒன்றும் பிரயாசப்படல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா அவர் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எனக்கு பலன் உண்டு. தேவன் என் பலனும் என் ஜீவனுமாய் இருக்கிறார், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அவனுக்கு ஒன்று புரிஞ்சுக்கிச்சு, அவரே என்னுடைய பலன், அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது, அவர் என் கூட இருப்பேன்னு சொன்னார், அவர் என்ன ஆளாக்குறார். என்னுடைய தேவன் என்னுடைய குறைகளை எல்லாம் தம்முடைய மைமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இதெல்லாம் உடன்படிக்கையின் வார்த்தைகள். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் பின்னால யார் இருக்கிறது? அவரே. அந்த உடன்படிக்கையில அவரே இருக்கிறார். உடன்படிக்கைனா வார்த்தை, வாக்குத்தத்தங்கள், அதுல அவரே இருக்கிறார். என்னுடைய உதவி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். தேவன் அடைக்கலம் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். இதெல்லாம் வந்து சும்மா அவங்க சொல்லலைங்க, ஒரு கவிதை எழுதல. அவன் சொல்றாங்க, நான் நம்பி இருக்கிறவர், அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், அவர் என் பலன், நான் நம்பி இருக்கிற தேவன். நான் அப்படி சொல்லுவேன், ஏன்னா அவர் அப்படிதான் எனக்கு இருக்கிறார். அவரை உங்களை சுற்றி இருக்கிற கோட்டையை போல காணுங்கள், உங்கள் பலனாய் அவர்களை காணுங்கள், உங்கள் ஆற்றலாய் அவரை காணுங்கள், உங்கள் ஞானமாய் அவரை காணுங்கள், உங்கள் அறிவாய் அவரை காணுங்கள், உங்கள் ஐஸ்வர்யமாய் அவரை காணுங்கள், உங்கள் சுகமாய் அவரை காணுங்கள், உங்கள் ஆரோக்கியமாய் அவரை காணுங்கள். அவர் வாக்கு தத்தம் பண்ணினது மட்டுமில்ல, அந்த வாக்கு தத்தத்துல தம்மையே வைத்து விட்டார். என் பேர்ல ஆணையிட்டு சொல்றாரு. அப்ப வாக்கு தத்தத்தில் அவரே இருக்கிறார். ஆகவே அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் கிரியை செய்யும். இருக்கீங்களா? அப்ப எந்த அளவுக்கு இது வாழ்ந்துகிட்டு இருக்குது உள்ள, இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு வாழுகிறதோ அந்த அளவுக்கு இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு இது இல்லையோ அந்த அளவுக்கு இயேசுடைய ஆளுகை உள்ள இல்லை. பயம் ஆண்டு கொண்டுதான் இயேசுவின் ஆளுகை நடக்கல. ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், இயேசுடைய ஆளுகை உள்ள நடக்கல. இயேசுடைய ஆளுகை எப்ப நடக்கும்? வார்த்தை ஆள வேண்டும்.
வார்த்தை ஆள இடம் கொடுங்கள். எப்படி ஆள இடம் கொடுக்கிறது? தினந்தோறும் இந்த வார்த்தையை கவனியுங்கள், இந்த வார்த்தையை பேசுங்கள். சூழ்நிலையில பேசாம வார்த்தையை பேசுங்கள், வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கள், வார்த்தையை உயர்த்தி வையுங்கள், வார்த்தையை கனம் பண்ணுங்கள், வார்த்தையை மேன்மைப்படுத்துங்கள், வார்த்தையை பெருசா எண்ணுங்கள். அப்ப அந்த வார்த்தை ஆளும், அப்பொழுது இயேசு ஆளுவார், அப்பொழுது வெற்றியும் ஜெயமும் உங்களுடையதாக இருக்கும்.